என் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் விரும்பிய நபர் உங்கள் விருப்பம் போலே நடந்து கொள்ள வைக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த மிகவும் எளிமையான ஒரு மெத்தடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிரிந்து வாழும் காதலர்கள், கணவன் மனைவி, இந்த 2 கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும். காதலர்கள்னு வரும்போது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களும் இதை பயன்படுத்தலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற டவுட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது நடக்குமா, இது நடக்கலைன்னா என்ன பண்ணுறது? முதல்ல இப்படி கேள்வி கேட்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லிக்கிறேன். முதல்ல இந்த மெத்தட் இல்லைங்க, எந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை வேணும். உங்களுக்கு முழு நம்பிக்கை இந்த மெத்தடு மேலேயும் இருக்கணும். முதல்ல உங்களை நீங்கள் நம்பணும். 2வது, இந்த மெத்தடு செஞ்சால் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த மெத்தடு மேலேயும் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் எதிர்பார்ப்பு மனநிலை, அதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கவே கூடாது. இந்த மெத்தடை செஞ்சிட்டோம், நமக்கு நடக்கும், அவ்வளோதானே தவிர அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கவே கூடாது. யாருக்காக இந்த முறையை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க மேலே வெறுப்பும் கோபமும் ஏக்கமும் இருக்கவே கூடாது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, இந்த மெத்தடில் எந்த மெத்தட் நீங்கள் பண்ணாலும் சக்ஸஸ் தான். சரி, வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். இந்த மெத்தடு செய்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பேப்பர், ஒயிட் பேப்பர், அதுக்குள்ளே எழுதுறதுக்கு ரெட் கலர் பென். ரெட் கலர்னு வரும்போது பென், பென்சில், மார்க்கர் அப்படின்னு நீங்கள் எதை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் ஒரு கேண்டில். இந்த மெத்தடை எந்த நாள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை தாங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி தொடர்ச்சியாக 7 நாட்கள் செய்யணும். அதாவது வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வியாழக்கிழமை முடிகிற மாதிரி. இதில் இடையில எந்த ஒரு பிரேக்கும் விட்டுறக்கூடாது. இப்படி பிரேக் விட்டால் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். எந்த டயத்தில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இரவு நீங்கள் தூங்குவதற்கு முன்னாடி தாங்க இந்த மெத்தடை பண்ணணும். நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் பகலில் நீங்கள் தூங்குகிற நேரத்தில் இந்த மெத்தடை பண்ணலாம். இந்த மெத்தடை பார்க்குறதுக்கு முன்னக்கூட்டி அன்பு உறவுகள் அனைவரும் ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம சேனலை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுடைய டவுட்டெல்லாம் கேட்குறீங்க, மனசுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். இது மட்டும் இல்லைங்க, கணவன் மனைவி வசியமை, காதலர்கள் வசியமை, ஆண் பெண் வசியமை, வியாபாரம் தொழில் ரீதியான வசியமைகள் எங்களிடத்தில் சிறந்த முறையில் பூஜை செய்து தர. அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்தில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், கருத்து வேறுபாடு, கந்திஷ்டி, ஏவல் போன்ற பிரச்சனைகளை சிறந்த முறையில் கேரள மாந்திரீக முறையில் அதற்கான தீர்வுகளும் செய்து தரப்படும். தேவைப்படுறவங்க மேலே இருக்கிற அந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரி, வாங்க நாம் பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ நைட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் பெட்ரூம்குள்ளே வந்து உட்கார்ந்து ஒரு 2 நிமிடம் உங்களது மூச்சு காற்றை கவனிக்க வேண்டும். அதாவது நல்லா டீப்பாக மூச்சு காற்றை கவனிக்கணும். அப்படி உங்கள் மூச்சு காற்றை கவனிக்கும்போது உங்கள் உடலும் மனமும் லேசாக மாறும். ஒரு தூக்கம் வருவது போல் ஒரு மயக்க நிலை உருவாகும். அந்த மாதிரி ஒரு மயக்க நிலை வந்த பிறகு, இப்போ நம்ம சொன்னது மாதிரி அந்த ஒயிட் பேப்பரை கையில் எடுத்துக்கோங்க, கலர் பெண்ணை தயாராக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கேண்டிலை ஏற்றி வச்சுட்டு லைட்டை ஆஃப் பண்ணிடுங்க. லைட்டை ஆஃப் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் யாருக்காக இந்த மெத்தடை செய்ய போகிறீங்களோ அவங்க உங்ககிட்ட எந்த மாதிரி நடந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை ஒரு 5 நிமிடம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். அதன் பிறகு இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுடைய நீங்கள் விரும்பும் அந்த நபரின் பெயரை 3 ட்ரிப்பு
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 3 ட்ரிப்பு எழுதணும். அதற்கு பிறகு ஆப்போசிட்டில் உங்களோட நேமை 3 டைம் எழுதணும். அதை 3 டைம் எழுதி முடிச்சுட்டு அதில் அப்படியே ஒரு ரவுண்ட் போடணும். ரவுண்ட் போட்டுட்டு 2டையும் சேர்க்கிற மாதிரி ஒரு இந்த குறியீடு வரையணும். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஆரம்பித்து உங்ககிட்ட முடிகிற மாதிரி, அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஆரம்பித்து அவங்கக்கிட்ட முடிகிற மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுட்டு வலது கை ஆள்காட்டி விரலை உங்கள் வாயில் வச்சு, அதாவது நாக்கில் வச்சு லைட்டாக எச்சி பண்ணிவிட்டு அந்த குறியீடு போட்டிங்கள அந்த குறியீடு மேலே தேய்க்கணும். தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சமாக சுகர் வச்சு நீங்கள் உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் விரும்பும் நபரை நினைத்து கொண்டே ஒரு 2 செகண்ட் நினச்சிட்டு அப்படியே அந்த கேண்டிலில் எரிச்சிடணும். சுத்தமாக ஃபுல்லாக எரிச்சிடணும். எரித்து முடித்த பிறகு அந்த சாம்பலை வெளியில் போய் காற்றில் ஊதி விட்டுறணும். இதே மாதிரி கண்டினியூவாக 7 நாட்கள் நான் சொன்ன முறைப்படி நீங்கள் செய்யணும். அப்படி செய்யும்போதே உங்களுக்கு நீங்கள் விரும்பும் நபர் எப்படியெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது கண்ணு முன்னே தத்துருவமாக நீங்களே அனுபவபூர்வமாக உணர ஆரம்பிப்பீங்க. அது நடக்கவும் செய்யும். இது பல பேர் வெற்றி கண்ட மெத்தட். நீங்களும் பயன்பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அவ்வளவுதாங்க இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களது அனுபவங்களை மறக்காமல் எங்களது கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.